பொங்கலுக்கு வாய்ப்பு இல்லையாண்ணா நான் Gracias.
ஐயா கோயிலில் பொங்கல் வைக்கிறீங்க எல்லாரும், என்ன விசேஷம்? ஐயா இன்னைக்கு நம்ம வைகுண்ட தர்மபதியில் இன்னைக்கு ராஜகோபுரம் திறந்த ஆண்டு விழா. வருஷந்தோறும் பொங்கல் வைப்போம் நாங்கள் ஐயாவுக்கு பொங்கல். 25வது ஆண்டு விழா. இப்போ 24 வருஷமாக நாங்கள் பாலெண்ணெய் வச்சு சிறப்பாக அதை கொண்டாடிட்டு வரோம். பாலெண்ணாங்கிறீங்க, பாலெண்ணா அது எப்படி, என்னென்ன அதில் இது பண்ணியிருப்பீங்க, சேர்த்துருப்பீங்க? பாலெண்ணத்துக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் 100 கிராம் பச்சை பயிறு போடுவோம். அதுக்கப்புறம் 1/4 கிலோ அரிசி, அப்புறம் ஒரு தேங்காய் ஒரு 5 மிளகாய் வற்றல் போடுவாங்க. போட்டு ஐயா உப்பு போட மாட்டோம். போட்டு ஐயாவுக்கு நெய் பண்ணி அந்த பாலெண்ணத்தை வச்சுருவோம். வச்சு அதுக்கப்புறம் எல்லாமே ஐயாவுக்கு கொண்டு உள்ளே வச்சுட்டு வைப்போம். ஐயாவுக்கு எல்லாம் இந்த பாலெண்ணங்கிறது ஆண்டுதோறும் நீங்கள் பண்ணுவீங்க? ஆண்டுதோறும் அந்த பிப்ரவரி மாதம் முதல் ஞாயிறு நாங்கள் அதை சிறப்பாக செஞ்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். சிறப்பாக அதை பாலெண்ணெய் வச்சுக்கிட்டு இருக்கோம். அதாவது நம்ம மனசில் எதையாவது வேண்டிக்கிட்டு நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நமக்கு அதை பண்ணித்தாங்க அப்படின்னு ஐயா கிட்ட நம்ம அதை ஒரு முறையாக அதை வேண்டிக்கிட்டு அதை ஐயா எனக்கு நிறைவேற்றித்தாங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம வேண்டிக்கிட்டு அந்த பாலை நம்ம பாலெண்ணெய் வைக்கிறோம். வச்சா கண்டிப்பாக அதை ஐயா நிறைவேற்றி தந்துக்கிட்டு இருக்காரு. என் வாழ்க்கையிலையும் அப்படி தான் அவங்க ஐயா நிறைவேற்றி தந்தாங்க. நான் ஒரு 20 வருஷமாக வாடகை வீட்டில் இருந்துட்டு வந்தோம். ஓட்டேரியில் வாடகை வீட்டில் இருந்துட்டு வந்தோம். ஐயா எனக்கு ஒரு சொந்த கூரை தாங்க ஐயா அப்படின்னு வேண்டிக்கிட்டு பாலெண்ணெய் வச்சோம். அப்போது எனக்கு ஐயா பக்கத்துலேயே இதே மணலி புதுநகரில் எனக்கு ஒரு சொந்த கூரை ஐயா அமைச்சு தந்திருக்காங்க. சொந்த கூரை ஐயா அமைச்சு தந்ததுனால அது ரொம்ப சந்தோஷம். டெய்லி அவங்களுக்கு ஐயாவுக்கு பணிவிடை செய்கிறதுக்கும் எங்களுக்கு அதையும் ஒன்று பண்ணி ஐயா எங்களுக்கு தந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அதனால் ஐயா கிட்ட வேண்டி நாங்கள் அதை இது பண்ணி பாலெண்ணெய் வச்சுட்டு வரோம். வருஷம் வச்சுட்டு வரோம். பிள்ளைங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி நாங்கள் பாலெண்ணெய் வருஷம் வச்சுட்டு வரோம். ஐயா ரொம்ப சிறப்பாக ஐயா எங்களுக்கு நடத்தி தாராங்க. எல்லா மதத்தினரும் யாருனாலும் வைக்கலாம். இவங்க தான் வைக்கணும் அவங்க தான் வைக்கணுங்கிறதுலாம் கிடையாது. எல்லா மதத்திலும் எல்லாரும் எல்லாம் ஐயா பதியில் மணலி புதுநகர் ஐயா தாங்க பதியில் எல்லாம் சிறப்பாக செய்யலாம். இன்னும் மணலி புதுநகர் ஐயா தர்மபதியை பற்றி ஏதாவது என்னன்னாலும் ஐயா விசேஷமான செய்வாங்க. எது கேட்டாலும் ஆனால் மன உருகி நம்ம ஐயாட்ட கேட்டோம்னா இன்னொன்று ஐயா மணலி நம்ம தர்மபதி பற்றி நம்ம சிறப்பாக சொல்லணும்னா தினமும் நம்ம கோயிலில் பதியில் தினமும் வாகனம் எடுக்கிறாங்க. தினமும் அன்னதானம் நடக்குது. தினமும் அன்னதானம் டெய்லி அன்னதானம் எத்தனை பேர் பண்ணுவாங்க? அன்னதானம் எத்தனை பேர் சாப்பிடுவாங்க? அன்னதானம் டெய்லி 500 600 பேர் 500க்கு மேலே தினமும் சாப்பிட்றாங்க. அன்னதானம் சாப்பிட்றாங்க. சிறப்பாக அன்னதானம் நடக்கும். டெய்லி பணிவிடை, டெய்லி 3 நேரமும் பணிவிடை, டெய்லி வாகன பணிவிடையும் தினமும் வாகன பணிவிடை. பக்தர்கள் பாலெண்ணெய் டெய்லி பண்ணுவாங்களா? ஐயாவுக்கு பாலெண்ணெய் டெய்லி நித்திய பால் உள்ளே வைப்பாங்க ஐயா. இது இங்கே வைக்கிற பாலெண்ணத்தோட மகிமை என்னன்னா, நம்ம ஒரு மனசில் ஒரு கல்யாணம் நடக்கணும், சொந்த வீடு வாங்கணும்,
நமக்கு மனசுக்குள்ள நோய் நொம்படி இருக்குது, இதெல்லாம் தீர்த்து தரணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டு நாங்கள் ஐயா எங்களுக்கு இதை தீர்த்து கொடுத்துருயா மனசார மனம் பொங்க பால் மனத்தோட வந்து ஐயாவுக்கு நாங்கள் பால் வைக்கிறோம். அப்படி இது வந்து வருஷத்தில் ஒரு நாள் மட்டும்தான் வைக்க முடியும், மற்ற நாள் நம்ம வைக்க முடியாது. மற்ற நாள் வாரம் ஞாயிற்றுக்கிழமை இங்கே வந்து பணிவிடைகள் நடக்கும். இந்த பணிவிடைகள் நடக்கும் உங்களுடைய குறைகளை வந்து நீங்கள் ஐயா கிட்ட வந்து மற்ற இது மாதிரி சொல்ல வேண்டியது இல்லை, மனசுக்குள்ள உள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு கொடிமரத்துக்கிட்ட இருந்து அமர்ந்து நினச்சிக்கிட்டு இருந்தா கூட உங்களுடைய மனக்குறைகள் தீர்த்து கொடுப்பார் ஐயா. சரி, எல்லா குறையும் தீர்த்து கொடுப்பார். இங்கே வந்து தீராத குறை எதுவுமே கிடையாது, தீராத நோயெல்லாம் தீர்த்து கொடுப்பார். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க கோயிலுக்கு? எங்களுக்கு சொந்த ஊர் கடையம். சரிங்க. எங்கள் அக்காவுக்கு நாகர்கோயில். சரி. நாங்கள் இங்கே இருக்கோம், நாங்கள் வாடகை வீட்டில் இருந்தோம். இப்போ எங்கள் ஐயா இங்கே வந்து அவருக்கு பணிவிட பார்த்து எங்களுக்கு கஷ்டத்தில் போட்டு நாங்கள் சொந்த வீடு வாங்கி பக்கத்திலே வீடு வாங்கி பக்கத்திலே சொந்த கூரை அமைச்சு சொந்த கூரை கொடுத்து எங்களுக்கு வச்சுருக்கோம். சரிங்க, ரொம்ப சந்தோஷம். உங்களோட பேசினது ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. ஐயா